ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. நீங்க என்னோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டு தான் நீங்க உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க. ஏன்னா வந்து நான் நெறைய பப்பிகள் எடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடிபட்ட பப்பிங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாத பப்பிங்க, ரொம்ப எமர்ஜென்சியான பப்பிகள தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் நான் வந்து என்ன சொல்றது, எனக்கு என்னோட வேலைகள்லாம் முடிஞ்சு, என்னோட ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற டைம்ல வந்து நான் இந்த பப்பிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா ஒவ்வொரு பப்பி எடுக்க பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ளேயே வந்து நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டேன். பட் என்னோட ஃபேமிலிய கூட நான் அந்த அளவுக்கு பார்க்கணும்னு நெனைக்கல. இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட பேசுறேன்னா, என்னைய தீர்மானிச்சு இந்த இடத்துல உட்கார வச்சவரு காலபைரவரும், மக்களாகிய நீங்களும் தான். உங்ககிட்ட தான் நான் இத பேசியே ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. இத நான் யாரையும் புண்படுத்தணும்னோ, இல்ல யாரையும் நோகடிக்கணுமோ, இல்ல யாரையுமே வந்து அ சங்கடப்படுத்துறதுக்காகவெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவு போடல. என்னோட சூழ்நிலைய உங்க கூட பேசணும். ஏன்னா நான் லைவ் போடுறேன். அவ்வளவா லைவ்ல வந்து யாரும் வர்றதில்ல. ரெஸ்பான்ஸும் அவ்வளவா இல்ல லைவ்ல. அதனால தான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோ மூலியமா நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோவ நான் பதிவிடுறேன். நான் யாரும் என்னைய வற்புறுத்தியோ, இல்ல யாரும் கட்டாயப்படுத்தியோ இதுக்குள்ள கொண்டு வரல. எனக்கு மனசுக்கு புடிச்சு நான் வந்தேன். அப்ப மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா கிடைச்சது. நானும் எத்தனையோ பேத்து என்னோட இந்த மாரி இந்த ஃபீல்டுல பயணிக்கிறவங்கள்ட்ட நான் நெறைய பேத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். கேட்டு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே சேனல் வச்சிருக்கீங்க. நீங்களே பண்ணுங்க. நீங்களே கேட்டுக்கங்க. அப்படின்னு சொல்லி நான் ஒரு உதவிக்கு அப்புறம் 2வது உதவி கேட்கும்போதெல்லாம் என்னைய அவாய்ட் பண்ணாங்க. அப்பதான் புரிஞ்சுது. சரி ஏன் நாம பண்ணக்கூடாது? நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரும் நமக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஏன் நாம உதவி கேட்கக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட்டு பப்பி எடுத்து நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா, கருணை. சசிதரன் எடுத்தேன். அது வந்து நல்லபடியா அது வந்து இன்னொருத்தவங்க மூலியமா நம்ம பார்த்து அவன குடுத்தாச்சு. பட் அதுக்கப்புறம் நான் என்னோட இதுல எடுத்தது வந்து நான் கருணை தான் எடுத்தேன். அவன எடுத்தேன். அவன் சூழ்நிலை அவனுக்கு சிடி, அவன் உடம்பு சூழ்நிலை சரியில்ல. அவன் இறந்துட்டான். அவனுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பிள்ளைங்கள நான் எடுக்க ஆரம்பிச்சேன். நல்ல வரவேற்பு குடுத்தீங்க. ஸோ பொங்கல் வரைக்கும் எனக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நானும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கல்பதி, தில்லாலங்கடி, அருந்ததி, அ ஆப்பிள்னு ஒரு பப்பி, கால் அடிபட்ட பப்பி. அதுக்கப்புறம் இப்ப நம்ம போராளி, அதுக்கப்புறம் இந்த கண்ணு தெரியாத பப்பி. இப்படி வந்து நம்ம நெறைய பிள்ளைகள வந்து நம்ம கன்டினியூவா எடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். பொங்கலுக்கு அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தரல. ஆரம்பத்தில வந்து எல்லாருமே பண்ணுங்க, பண்ணுங்க நாங்க இருக்கோம்ன்னு சப்போர்ட் பண்ணி என்னைய இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இப்ப முன்னாடி வந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாம, பின்னாடி திரும்பி முடியாம இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு நெறைய விஷயங்கள் வந்து காதுல கேட்டுட்டு நான் வந்து நெறைய பேர் சங்கடப்படுறாங்க. நீங்க இதுக்காக இதெல்லாம் பண்றீங்க. இப்ப நீங்க முடியாதுங்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு சங்கடப்படுற அளவுக்கு வந்துட்டேன். நானும் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருந்தா தான் நான் பண்ண முடியும் இதுக்குள்ள. மக்கள் சப்போர்ட் இப்ப அந்த அளவுக்கு இல்ல. இப்ப நான் எதுக்கு இது வந்து நான் பேச வரேன்னு சொன்னேன்னா, நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதுக்கு மேல வந்து எனக்கு வந்து எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு முன்னாடி வந்து பண உதவி பண்ணணும். எனக்கு வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு, இல்ல வர்ற வீடியோ உங்கள போஸ்ட் பண்ணிட்டு, இந்த விளம்பரம் தேடிட்டு, வியூவர்ஸ் பண்ணிட்டு போறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. நான் எது செஞ்சாலும் அத முழுசா செய்யணும், முழு மனசோட செய்யணும், கடவுளுக்கு உண்மையா செய்யணும்னு நெனச்சு தான் இந்த ஃபீல்டுக்குள்ள நான் வந்தேன். நான் இறங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவ யோசிச்சேன். ஆனா இறங்குனதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஒவ்வொரு பப்பிகளையும் நான் ஒவ்வொரு டைம் எடுக்கிறப்பலாம் கடவுள் இருக்கார் பார்த்துப்பார், கடவுள் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னு நெனச்சுட்டு தான் நான் எடுத்தேன். ஆனா இப்ப எனக்காக கூட நான் அவ்வளோ கடன் வாங்குனதில்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னதான் நம்ம மனிதாபிமானம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நெனச்சா கூட, அவங்களும் மருத்துவமனைக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே நமக்கு வெளியில வாங்கி தான் நமக்கு எல்லாமே பண்ணி தர்றாங்க. பட் அவங்களுக்கு நம்ம ஓரளவுக்கு மேல பண்ண முடியாது. அதனால வந்து இப்ப என்கிட்ட வந்து ஒரு 6, 7 பிள்ளைங்க பக்கம் இருக்காங்க. எல்லாருமே ஹெவி ட்ரீட்மெண்ட் தான். இப்ப வந்து சிக்கல்பதி, தில்லாலங்கடி, அருந்ததி, இப்ப வந்து இந்த கண்ணு தெரியாத பப்பி. அடுத்து வந்து ஸ்ரீதேவின்னு ஒரு பப்பி சங்ககிரியிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பப்பி 4 பேத்துக்குமே கருத்தடை பண்ணியே ஆகணும். ஏன்னா இவங்கலாம் ஃபீமேல் பப்பி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன்னா, எடுத்து இந்த விளம்பரம் பண்ணிட்டு, வீடியோ போட்டுட்டு, போஸ்ட் போட்டுட்டு, கடந்து போய்க்கிட்டு, அதில எனக்கு விருப்பம் இல்ல. நான் உண்மையா இறங்குறேன். ஒருவேளை இந்த ஃபீல்ட விட்டுட்டு நான் போயிட்டேன்னா, என்ன மாரி ஒரு ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. பட் அந்த அளவுக்கு நான் கடவுளுக்கும், மக்களுக்கும், உங்களுக்கும் நான் உண்மையா இருந்தேன். என் குடும்பத்தில இதனால 1000 பிரச்சனை வந்துச்சு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நான் இதுக்குள்ள பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு போறேன். கொண்டு போய் குடுக்குறேன். நான் பார்க்குறேன். இன்னைக்கு எல்லாமே செய்றேன். என்னால முடிஞ்சது என்னால உடல் உழைப்பு கண்டிப்பா நான் செய்றேன். பட் ஃபினான்ஷியலா என்னால முடியல. நீங்க வந்து எல்லாருமே இப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணா மட்டும் தான். ஏன்னா ஒருவேளை நான் உதவி கேட்டு போடுற வீடியோ இதுதான் கடைசி வீடியோ. இதுக்கு மேல நான் யார்கிட்டயும் உதவி கேட்குற மாரி இல்ல. ஏன்னா நானும் நெறைய நான் பொறுமை இழந்துட்டேன்னு நெனைக்காதீங்க.
2 நாளைக்கு முன்னாடி கூட என்னோட இந்த ஃபீல்டில பயணிக்கிற ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி ஒரு உதவிக்கு கூப்பிட்டாங்க. நான் வர முடியல. அதுக்கு நான் வந்து நானே இவ்வளோ பிரச்சனையில இருக்கேன்னு சும்மா பேச்சு வாக்குல சொன்னதுக்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கு இது தேவையா? நாங்கலாம் இதெல்லாம் பண்றோமா? நீ எதுக்கு தேவையில்லாம பண்ற? உன்ன யாரு கடன் பட சொன்னா? நீ பாட்டுக்கு பார்த்துட்டு போ வேண்டியதானே!" அப்படின்னு எங்கள மாரி இதுக்காக போராடுற ஒரு சில பேர் என்னை எத்தனையோ கொஸ்டின் வந்து நான் இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் கேட்டிருக்காங்க. இத விட்டு நான் சீக்கிரம் போயிறணும் அப்படின்னு நெனச்சு நெறைய பேர் சாமியும் கும்பிட்டுருக்காங்க. சரிங்களா? எனக்கு நெறைய வந்து இந்த ஃபீல்டுல என்னோட சக தோழிகளா பயணிக்க வேண்டியவங்க கூட, நான் இதுலருந்து எப்படா வெளியேறுவேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தயவுசெய்து நீங்க இடம் குடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோவ நான் பதிவிடுறேன். எனக்கு வந்து இதில நெறைய பண்ணணும், நெறைய பார்க்கணும், நெறைய ஆசை இருக்கு. ஆனா வசதி இல்ல. எனக்கு நல்ல மனசு இருக்கு. நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா வந்து அதுக்கான வாய்ப்ப எனக்கு கடவுள் குடுத்தாரு. பட் மக்களாகிய உங்கள நம்பி தான் நான் வந்து முழுக்க முழுக்க இதில இறங்குனேன். ஆனா இப்ப வந்து என்னை எல்லாருமே இத நான் வெளிய விட்டு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நீங்க இடம் குடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூ. 50, 50 போட்டிங்கன்னா கூட, இந்த பிள்ளைங்கள கண்டிப்பா நம்ம வெளிய எடுத்தரலாம். இன்னும் இருக்கிற பிள்ளைங்கள வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா கடவுள் புண்ணியத்துல நமக்கு ஒரு இடம் அமையணும். நான் வாடகைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பா கிடைச்சிருச்சுன்னா, கண்டிப்பா நம்ம இன்னும் நல்லா பண்ணுவோம். இதுக்கிடையில பப்பிகள் கிட்டத்தட்ட நான் ஒரு 50, 60 பப்பிகள் நான் அடாப்ஷன் குடுத்துட்டேன். நான் வீடியோ விளம்பரம் இதெல்லாம் நான் பண்ணல. நல்ல இடங்களா பார்த்து ஆதார் கார்டு வாங்கிட்டு நான் பப்பிகளையும் நான் அடாப்ஷன் குடுத்துட்டுருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் வச்சு கேரிங் பண்ண முடியுமோ பண்ணி அந்த பிள்ளைகள நான் அடாப்ஷன் குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நெறைய பேர் கொண்டு போய் ட்ரஸ்ட்ல விடுங்க, அங்க விடுங்க, இங்க விடுங்கங்கிறாங்க. எங்கேயுமே எனக்கு விட விருப்பம் இல்லைங்க. ஏன்னா ஷெல்டர்ல எல்லாம் கொண்டு போய் விட்டோம்னா இறந்து போயிரும். அவங்களே கொண்டு வர வேணான்னு தான் சொல்றாங்க. குட்டி பப்பிகள் இங்க கொண்டு வராதீங்க. எல்லாம் தெரிஞ்சு இங்க கொண்டு வராதீங்க. நோய்வாய்ப்பட்டு இறந்துரும் அப்படிங்கிறாங்க. அதனால நான் பப்பிகள் எல்லாம் அங்க கொண்டு போய் நான் விடுற ஐடியாவுல இல்ல. அதனால வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல வச்சு, கேஜ் வச்சு நான் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இடம் பார்த்து நல்லபடியா பண்ணணும். அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல பண்ணிட்டு தான் நான் இதுக்குள்ள வரணும்னு நெனச்சேன். கடவுள் என்னை இழுத்துட்டு வந்துட்டாரு. நீங்களும் அந்த டைம்ல எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. இதுவரைக்கும் எனக்கு நெறைய சகோதரிகள் உதவி பண்ணியிருக்கிறீங்க. நான் தப்பு சொல்லல. பட் அதெல்லாம் போதுமான உதவியா இல்ல. ஒரு டைம்ல பண்ணிட்டு கடந்து போற விஷயம் கிடையாது இது. நம்ம கன்டினியூவா அடுத்தடுத்து பிள்ளைங்க வந்து இப்ப நான் எத்தனையோ குழந்தைகள் இந்த வீடியோ பதிவிடுறதே வந்து உங்ககிட்ட மறுபடியும் நான் உதவி கேட்டு நேரடியா என்னோட பார்வையா நான் உங்ககிட்ட வந்து நேரடியா உதவி கேட்குறேன். நீங்க இனிமே எனக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஃபுல் சப்போர்ட் கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 பக்கம் நான் ஹாஸ்பிட்டல் பில்லு வச்சிருக்கேன். எல்லாமே நம்ம கட்டி இந்த 6 பிள்ளைங்களையும் வெளியே எடுக்கணும். அதுக்கு எல்லாருமே ஃபுல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இதில நான் பயணிப்பேன். வீடியோலாம் போடுவேன். இல்லையா, கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்கு செய்யறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நான் வருத்தப்படல. இந்த காலபைரவர்கள் ஒவ்வொருத்தரையும் என்னோட கடவுளா நினைச்சு தான் நான் கையில ஏந்துறேன். நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். தெருவுல இருக்க பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில, எந்த நிலைமையில அடிபட்டுருக்காங்கன்னு தெரியாம என் உயிர பணைய வச்சு தான் நான் இந்த காரியத்த செய்றேன். என் உயிர பணைய வச்சு தான் நான் இறங்கி வேலை செய்றேன். நான் மத்தவங்க மாரி நான் கடந்து வீடியோ எடுத்து போட்டுட்டோ, இல்ல வியூவர்ஸ் பார்க்குறதுன்னா அதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. நான் இந்த வழியில தான் சம்பாரிக்கணும், இந்த வழியில தான் வரணும் அப்படின்லாம் இல்ல. இதுவரைக்கும் நான் இதில வந்து சம்பாரிக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மனசுல ஒரு துளி கூட கிடையாது. நானும் என் ஹஸ்பண்டு, என் பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு வந்து மறைமுகமான சப்போர்ட் குடுக்குறாங்க. எல்லாருமே நாங்க பாடுபடுறோம். எல்லாருமே இந்த பப்பிகளுக்கு ஹெல்ப் பண்றோம். ஒரு டெய்லி ஒரு 5 கிலோ, 6 கிலோ சாப்பாடு 2 வேள செஞ்சு கொண்டு போய் ஒவ்வொரு ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு குடுக்குறது, 10, 20 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறது, அது பெரிய ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அதையும் தாண்டி அவங்களுக்கு மெடிக்கல் ரீதியா பார்க்கறது, அவங்கள போய் எடுக்கிறது, வைக்கிறது, யார் குடுத்தாலும் குடுக்காட்டியும் இன்ன வரைக்கும் நான் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மக்களாகிய உங்கள் சப்போர்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோவ நான் பதிவிடுறேன். இது என்னோட கடைசி வீடியோ தான். ஏன்னா இதுக்கு மேல நான் ஹெல்ப் கேட்டு நான் வீடியோ போடல. நான் பொறுமை இழந்துட்டேன்னு நெனைக்காதீங்க. நான் பொறுமையெல்லாம் இழக்கல. எனக்கு இப்பவும் சொல்றேன், என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா ஃபினான்சியலா ஒரு கட்டத்துக்கு மேல மருத்துவமனைகள்ல என்னால பதில் சொல்ல முடியல. சடார்ன்னு மூஞ்சி முகத்தையும் காமிச்சு பேசிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அவங்களும் ஒரு அளவுக்கு தான் பண்ணுவாங்க. எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல 170 பக்கம் இருக்கு. பல்லட ஹாஸ்பிட்டல்ல ரூ. 30,000 இருக்கு. யார் வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நான் கஷ்டத்துல இருக்கேன். நீங்க எல்லாரும் முன் வந்து உதவி பண்ணீங்கன்னா, இத நான் பயணிப்பேன். இல்லையா, இதுக்கு மேல என்னால என்ன முடியுமோ அத பண்ணிட்டு போவேன். ஆனா இந்த ஃபீல்ட விட்டு வெளிய போமாட்டேன். என்னால என்ன முடியுதோ அத பண்ணிட்டு கடந்து போயிருவேன். எந்த பப்பியும் போய் எடுக்கவோ, அடிபட்டத கேட்கவோ எல்லார் மாரியும் இனிமே நானும் வீடியோ எடுத்துட்டு, போட்டுட்டு, போஸ்ட் பண்ணிட்டு கடந்து போயிரலாம்னு இருக்கேன். மக்களாகிய உங்க கையில தான் முடிவு இருக்கு. என்ன மாரி ஒருத்தி உங்களுக்கு வேணும், ஒரு உண்மையான ஒரு ஜீவன் வேணும்னா, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் உரிமையோட கேட்குறேன். என் சகோதரியா, என்னோட அப்பா, அம்மாவா, என்னோட அக்கா, தங்கச்சியா, என்னோட குழந்தைங்களா நினைச்சு உங்ககிட்ட நான் உதவி கேட்குறேன். நீங்க தலைக்கு ஒரு ரூ. 50 நீங்க போட்டீங்கன்னாவே போதும். என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இந்த பிள்ளைங்கள பூரா நல்லபடியா எல்லாத்தையும் கருத்தடை பண்ணி அவங்கவங்க இடத்துல விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல இடம் பார்த்து நமக்கு தேவையான எல்லாமே பண்ணிக்கிட்டு
அதுக்கப்புறம் பிள்ளைங்கள எடுத்து பார்க்கணும். இன்றைக்கி மருத்துவ செலவை விட பார்த்தீங்கன்னா, போர்டிங் செலவு தான் அதிகமா வருது. டாக்டருங்களே ஃபீல் பண்றாங்க. நீங்க ஒரு இடத்த பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிமே நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். நான் என்னெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், அதனால எவ்வளோலாம் செலவாகுது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா அது நாளைக்கு நான் போடுறேன். நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் இன்னைக்கு எனக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவ நான் பதிவிடுறேன் இந்த வீடியோவ. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தவறாக எண்ண வேண்டாம்.